ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பீஃப் குழம்பு எப்படி வைக்கிறது, பீஃப் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கண்டிப்பாக இது எல்லா பீஃப் பிரியாணிகளுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீஃப் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கோம். இதை நல்லா ஒரு 4-5 தண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் மிளகாய் தூள் இருக்குல்ல, அது 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன். ஓகேவா? இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா எல்லாமே நல்லா கறியில் கோட்டாயிடணும். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது நம்ம ஊற விட்டுறணும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். நார்மலாக ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ ஒரு 30 நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஊறி இருக்கணும். இப்போ அரிசி அதே தான் 3/4 கிலோனா 3/4 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இப்போது அந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போது அதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் செய்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏதாவது நம்ம இப்போ குக்கிங் ஆயில் ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த அரிசியை உள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 90% இந்த அரிசி வெந்துடணும். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 90% வெந்துடணும். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேகுதுன்ட்டு. உடைச்சா உடையணும், ஆனால் உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ தண்ணி வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்கள், நல்ல அரிசி நம்ம ஃபுல்லாக வடிகட்டி வச்சுருக்கோம். இதை ஓரளவுக்கு ஆற விட்டுருங்க. அப்படியே ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோம் நமக்கு தெரியும்ல, ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு 2 ஏலக்காய் 2, மராத்தி மொக்கு 1, அப்புறம் பட்டை ஒரு 1 இன்ச்சு சைஸு, லவங்கம் ஒரு 4, இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ அந்த எண்ணெயில் அந்த 3 வெங்காயம் 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், அந்த மாதிரி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறோம். 3/4 கிலோவுக்கு தாராளமாக 2 ஸ்பூன் போதும். அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கு பிறகு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். அதே மாதிரி தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸ், ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 3 வெங்காயம்னா 3 தக்காளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தக்காளியும் லைட்டாக வெந்த பிறகு இதில் புதினா, கொத்தமல்லி 2மே சேர்த்து ஒரு 1/2 கைப்பிடி உள்ளே சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு கட்டு எடுத்துக்குங்க, இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும். அதனால் 1/2 கை 2மே சேர்த்து ஒரு 1/2 கை வர மாதிரி போட்டுக்குங்க. அதில் எண்ணெயில் போட்டு அதை கொஞ்சம் வதக்கி விடுங்க.
இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பீஃப் வந்து ஊற வச்சுருக்கோம்ல, நம்ம அதில் தயிர், சில்லி பவுடர், கறி மசாலா, உப்புலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு கறி லைட்டாக வந்து அதுலேருந்து தண்ணி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி கறிலையும் வந்து நமக்கு தண்ணி வரும். ஆல்ரெடி நம்ம கறியில் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துக்குங்க. இது மாதிரி விட்டுட்டு ஒரு 10 விசில் விட்டுருங்க. 10 விசில் விட்டிங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய கறி நல்லா வெந்திருக்கும். நான் உங்களுக்கு அது எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுல்ல எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா திருப்பி குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற விட்டுறணும். நல்லா வற்றிடணும் தண்ணி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துட்டோம், ஸோ தண்ணி தேவைப்படாது. இப்போது இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா நீல நில வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை எடுத்து நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க, ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட 90% நம்மளுடைய பிரியாணி முடிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது கறியிலையும் பாருங்கள் நல்லா தண்ணி வத்திருச்சு, தெரியுதா உங்களுக்கு? இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதில் வந்து பாதி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க, ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க பாதி. மீதி வந்து குக்கரில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயர் வர மாதிரி வச்சுருங்க. நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம்ல, 90% வடித்து வச்சுருக்க சாப்பாட்டில் பாதி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் ஆனியன் நம்ம வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதில் பாதி வெங்காயத்தை இதில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நெய், ஒரு ஸ்பூன் நெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லெமன் ஜூஸில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அடுத்தது, அப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல கறி எல்லாம் மீதி, ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி அந்த இதில் போட்டுருங்க. திருப்பி அதே மாதிரி பழையபடி அதை ஒரு லேயர் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடை ஒரு லேயராக போட்டுருங்க. மீதி இருக்கிற சாப்பாடு எல்லாமே போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா. இந்த புதினா வந்து எங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் வளர்த்த புதினா தான், செம்ம வாசனையாக இருக்கும். வீட்டில் நீங்கள் புதினா வளர்த்து பாருங்கள். ஆல்ரெடி அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ வறுத்த வெங்காயத்தையும் மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெய், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ். நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸையும் உள்ளே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது மூடி போட்டுருங்க, ஆனால் விசில்லாம் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி ரெடி. இது வந்து லேயராக அழகாக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்க வெள்ளை சாதம் மாதிரி தெரியும், பாருங்கள். எடுத்திங்கன்னா அப்படியே லேயர் மாதிரி வரும், தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்கும் இது. உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி செம்மையாக வந்தது பாருங்கள். நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இது
எப்போவுமே வந்து நம்ம பிரியாணி செய்வோம், ஆனால் வந்து நிறைய நேரம் வந்து சொதப்பிடும்ல. நமக்கு ஒரு வேளை தண்ணி நிறைய ஆகிடும், இல்லைனா சாப்பாடு வேகாமல் ஆகிடும், அரிசி வேகாமல் ஆகிடும், இல்லைனா கொலன்னு ஆகிடும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது வராது. இதுவே நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே நீங்கள் இதே ப்ரொசீஜர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் அந்த சாப்பாடெல்லாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட் வந்து இந்த பிரியாணி வந்தது. யாருக்கெல்லாம் பீஃப் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து வேறு மெத்தடில் இந்த மாதிரி பிரியாணி செய்ய தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை கூட நாங்கள் வந்து வர வீடியோஸில் வந்து நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.